நான் ஒரே மாதிரி இருக்க 2 அனிமல்ஸ் காட்டுவேன். அதுல எது கரெக்டான அனிமல் அப்படின்னு கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ராபிட் ஹேர். இது ராபிட், ரைட் சைடு ராபிட். கரெக்ட். ரைட் சைடில் இருக்கிறது தான் ராபிட், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹேர். ஹேருங்கிறது வந்து பெருசாக இருக்கும், ராபிட் வந்து குட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நேட்டிவான முயல் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நாட்டு முயல்கள் நம்ம சொல்கிறது எல்லாமே ஹேர் தான். இந்தியாவில் வந்து ரேபிட்லாம் கிடையாது. ரேபிட் வந்து அந்த பெட் ஸ்டோரில் அந்த விற்கிறாங்கல்ல, அந்த கறிக்கு விற்கிறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ரேபிட்ஸ் சின்னதாக இருக்கும். நம்மளோட நாட்டுக்கு சேர்ந்தது வந்து ஹேர் தான். அப்போ இனிமேல் நம்ம வெளியே எங்கேயாவது பார்த்தோம்னா ஹேர் இருந்தால் சொல்லணுமா? ஹேர் இல்லை, ஹேர். டக், கூஸ். லெஃப்ட் சைடு டக், ரைட் சைடு கூஸ். கரெக்ட். கூஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், டக்கு சின்னது. அப்புறம் டக் வந்து இதுவும் சாப்பிடும், கார்னிவோரஸும் கூட. அது இந்த நத்தைகள் அந்த மாதிரி புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும். கூஸ் வந்து வெஜிடேரியன், அது வந்து புல் இலைகள் மட்டும் சாப்பிடும். அலிகேட்டர், crocodile. இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ஆனால் எவ்வளோ டைம் பார்த்தாலும் எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது. லெஃப்ட் சைடு அலிகேட்டர், ரைட் சைடு crocodile. அலிகேட்டருக்கு வந்து மூக்கு பிளண்டாக இருக்கும், crocodileக்கு வந்து வி ஷேப்பில் இருக்கும். கரெக்ட். க்ரோ, ரேவன். லெஃப்ட் சைடு ரேவன், ரைட் சைடு க்ரோ. கரெக்ட். ரேவன் வந்து பெருசாக இருக்கும், க்ரோ சின்னதாக இருக்கும். நம்ம வந்து அண்டங்காக்கா வந்து ரேவன், இப்போ நார்மலாக இருக்கிறது வந்து காக்கா அப்படின்னு நினச்சிட்டுப்போம். நான் அந்த மாதிரி கிடையாது. ரேவன்ஸ் வந்து இந்தியாலையும் இருக்குது, ஆனால் அது வந்து ஹிமாலயாஸில் அந்த நார்த் இந்தியாவில் அந்த சைடில் இருக்குது. தமிழ்நாட்டில் இங்கே சவுத்தில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்டாக க்ரோஸ் தான். இப்போ வந்து இங்கேருந்து க்ரோஸ் எல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் பிடிச்சிட்டு போய் ஆஃப்ரிக்காவில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அங்கே இருக்க இந்த வேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன ஆரம்பிச்சுன்னா, அந்த காக்கா எல்லாம் போய் அங்கே இருக்க நேட்டிவ் ஸ்பீசிஸ் கூட கம்பீட் பண்ண ஆரம்பிச்சு அதுங்களெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுடைய காக்காய்கள் எல்லாம் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வேட்டையாடிட்டு இருக்காங்க.